Hello, my dear friends. Welcome back to my channel. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் எக்ஸாமில் சைக்காலஜி ரிலேட்டடாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1000 கொஷின்ஸ் தான் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கேட்ட பிடிஎஃபை இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி 600 சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கலையோ டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன், பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 601. டி அரிமா என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அரிமா அப்படிங்கிற இந்த நூல்லையும் அரி இருக்கு. அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில். ஸோ இப்படி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டி அரிமா எனும் நூலிற்கு சைக்காலஜி என பெயர் சூட்டியவர் குளோகல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டி அரிமா அப்படிங்கிற நேம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு க்ளோ கிடைக்கணும், அந்த நேமுக்கு க்ளோ கிடைக்கணும்னு அதை சைக்காலஜின்னு சேஞ்ச் பண்ணிட்டாரு குளோகல். வலிப்பு நோயாளிகளை குணப்படுத்தியவர் சார்காட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வலிப்பு நோயாளிகளை யாராவது குணப்படுத்தினாங்கன்னா, சார் ரொம்ப நன்றிங்க சார்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சார்காட் வலிப்பு நோயாளிகளை குணப்படுத்தியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊக்குவித்தலின் தந்தை மாஸ்லோ. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மாசான விஷயம் பண்ணோம்னா எல்லாருமே நம்ம ஊக்குவிப்பாங்க. ஸோ ஊக்குவித்தலின் தந்தை மாஸ்லோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது என வலியுறுத்தியவர் வாட்சன். நனவு நிலை அப்படின்னா விழிப்புணர்வா இருக்கிறது தான் நனவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எப்பவுமே டாக்டரை விட சன் தான் விழிப்புணர்வா இருப்பாங்க. ஸோ நனவு நிலை அப்படின்னு வந்ததுன்னா வாட்சன். நெக்ஸ்ட். உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃப்ராடுங்கெல்லாம் வீட்டில் திருடணும்னா நனவற்ற நிலையில இருந்தால் தான் திருடுவாங்க. ஸோ அன்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம இருக்கும்போது தான் ஃப்ராடெல்லாம் நம்ம வீட்டில் திருடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நனவற்ற நிலை என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இருத்தல் கொள்கையின் தந்தை ஜீன் பால் சார்த். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காலையில் எந்திரிச்சதும் நம்ம என்ன கேட்போம், பால் இருக்குதாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இருத்தல் கொள்கை ஜீன் பால் சார்த். அடுத்த கேள்வி. உளவியல் விதிகள் என்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ். இந்த உளவியல் விதிகள் என்ற நூல் உளவியல் கோட்பாடுகள்னு சொல்லலாம், பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி. இந்த நூலை வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் எழுதினார். அடுத்த கேள்வி. குழந்தைகளிடம் எது மாறுபடுகிறது? ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் நுண்ணறிவு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே வகையான நுண்ணறிவு இருக்கிறது இல்லை. பலவிதமான ஆசிரியர் குழுக்களை கொண்டது எது? குழு கற்பித்தல். ஸோ குழு கற்பித்தல்ல தான் 2க்கு மேற்பட்ட டீச்சர் சேர்ந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ குழு கற்பித்தல். எக்கற்பித்தல் முறையில் மாணவர்கள் நேரடியாக கற்றலில் ஈடுபடுகிறார்கள்? கண்டறிதல் கற்றல் முறையில் தான் மாணவர்கள் நேரடியாக கற்றலில் ஈடுபடுகிறார்கள். அடுத்த கேள்வி. கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்று நோக்கல் என்பது பரிசோதனை முறை. பரிசோதனை அப்படிங்கிறது ஒன்று செய்யணும்னா அது எந்த வகையான பரிசோதனையாக இருந்தாலும் சரி, உளவியல் பரிசோதனையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுப்பாடுக்கு உட்படணும். சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் பயன்படுத்தப்படும் முறை கள ஆய்வு முறை. முதல் உளவியல் ஆய்வு கூடத்தை தொடங்கியவர் வில்லியம் உண்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம மேல யாராவது அம்புல இருந்து வில்லு விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆய்வு பண்ணணும். நமக்கு இவ்வளோ காயம் வந்திருக்கு, உண்டுனா காயம், ஸோ காயம் ஏற்பட்டிருக்கு, ஆய்வு செய்யணும். யார் இந்த வில்ல விட்டாங்க, பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுவோம் இல்லையா. ஸோ முதல் உளவியல் ஆய்வு கூடம் வில்லியம் உண்ட். வினா வரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன். இப்போ பிரான்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு கால் வந்ததுன்னா நம்ம வரிசையா என்ன கேட்போம்னா வினாக்களை கேட்போம். நீங்க யாரு, எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க, எந்த கண்ட்ரி அப்படின்னு வரிசையா தெரியாதவங்க கிட்ட பிரான்ஸ்ல இருந்து கால் வரும்போது கேட்போம் இல்லையா. ஸோ வினா வரிசை முறை பிரான்சிஸ் கால்டன். குழவி பூங்கா முறையை உருவாக்கியவர் ப்ரோபெல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பெல் அடிச்சிருச்சு, ஈவினிங் பெல் அடிச்சிருச்சுன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹாப்பியா பூங்கால போய் விளையாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ குழவி பூங்கா ப்ரோபெல். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
மருத்துவ முறை என குறிப்பிடப்படுவது தனியலகு ஆய்வு முறை. கல்வி உளவியலின் வரம்பாக கோலஸ்னிக் குறிப்பிடுவது கற்பித்தல் முறைகள். குழந்தை கல்வியை அதன் உளவியல் பண்பிற்கேற்ப அமைத்தல் வேண்டும் என கூறியவர் டர்மன். கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. அடுத்த கேள்வி, பகுப்பு உளவியலுக்கு வித்திட்டவர் யூங். கல்வி உளவியல் பரிசோதனையின் எடுத்துக்காட்டாக கூறுவது ஹர்லாக் சோதனை. இந்த சோதனை தான் கல்வி உளவியல் பரிசோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த கேள்வி, பண்டைய காலத்தில் உளவியல் என்னும் சொல்லின் பொருள் ஆன்மா. உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். காலிகாக் என்ற போர் வீரரின் பரம்பரை வழித்தோன்றலை ஆராய்ந்தவர் கட்டார்டு. சைக்கி என்பது எதை குறிக்கும் சொல்? சைக்கி என்பது உளவியல்ல சைக்காலஜி, அதுல இருந்து சைக்கிங்கிறது என்னன்னா உயிரை குறிக்கும் சொல். தீவிர மனவெழுச்சி பருவம் குமரப்பருவம். குமரப்பருவத்துல தான் மனவெழுச்சி அதிகமா இருக்கும். குமரப்பருவம் வாழ்க்கை ஆரம்ப நிலையின் தொகுப்பு என கூறியவர் ராஸ். மனிதனின் வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம்? 8 பருவங்களாக பிரிக்கலாம். மனுஷ வாழ்க்கையை 8 பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ரஜினி சாங் கூட இருக்கு. அது ரிலேட் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணம் புலன் உறுப்புகள். நம்ம 5 புலன்கள் தான் தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கு காரணம். பழைய கற்றல் அனுபவங்கள் புதிய நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றம் பெற்று உதவுவது கற்றல் மாற்றம். மாற்றம் பெறுவது கற்றல் மாற்றம். எந்த வயதில் ஒருவரது நுண்ணறிவு முழுமையாக வளர்ச்சி பெறுகிறது? 15 வயது முதல் 16 வயது, இந்த ரேஞ்சில தான் நுண்ணறிவு முழுமையா வளர்ச்சி பெறுது. தாய்மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என கூறியவர் மகாத்மா காந்தி. காந்தி தான் ஆதார கல்வியில இது சொல்லியிருப்பாரு. பொதுவாக சமுதாய பள்ளிகள் எக்கல்வியை வலியுறுத்துகின்றன. தொழிற்கல்வியை தான் சமுதாய பள்ளிகள் வலியுறுத்துகிறது. நூல் புதைந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வியின் நோக்கம் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ சுவாமியை கும்பிட போறோம்னு வச்சுக்கலாம். சாமி கும்பிட போகும்போது நமக்குள்ள புதைந்திருக்கும் முழுமையான எல்லா கவலைகளும் வெளிப்படும். ஸோ மனிதனுள் புதைந்திருக்கும் முழுமையான கவலைகள் வெளிப்படும் சாமி கும்பிடும் போது. சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுநிலை மீறிய குழந்தைகள் என்பவர்கள் அதிக நுண்ணறிவு ஈவு உடையவர்கள். இவர்களை தான் பொதுநிலை மீறிய குழந்தைகள் எனலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லின்கிரேன் என்பவர் மறத்தல் என்பது எப்பிரிவின் கீழ் வருவதாக கூறுகிறார். லின்கிரேன் என்ன சொல்றாருன்னா, மறத்தல் என்பது கற்கும் முறைகளுக்கு ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்றாரு. மாணவர்களை குழுக்களாக பிரித்து செயல்பட வைப்பதன் மூலம் வளர்க்கப்படுவது சமூக பண்புகள். ஸோ குழுக்களா செயல்பட்டா கண்டிப்பா சமூக பண்புகள் தான் வளரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவரின் குறிக்கோள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? முயற்சியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா, குறிக்கோள் அடையணும்னா நம்ம எதன் அடிப்படையில செயல்படணும், எதை நம்பி நம்ம செயல்படணும்னா நம்ம முயற்சியை நம்பி தான் நம்ம பண்ணணும். அந்த குறிக்கோளை அடையணும். கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சியின் நிலைகள் 3. கற்றல் என்பது நடத்தை மாற்றத்தின் நிரந்தர விளைவு என்று கூறியவர் ஹில்கார்ட். மாணவர்கள் தாங்களே உண்மைகளை கண்டறிய ஊக்குவிக்கும் கற்பித்தல் முறை கண்டுபிடிப்பு முறை. இது கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. கண்டறிய ஊக்குவிக்கும் கற்பித்தல் முறை கண்டுபிடிப்பு முறை. அருகாமை வளர்ச்சி மண்டலம் என்ற கருத்தை முன்வைத்தவர் வைகாட்சி. இப்போ தண்ணி எடுத்துட்டு யாராவது வந்தாங்கன்னா, என்னோட அருகில் வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அருகாமையில வை, அப்பதான் என்னால எடுத்து ஈஸியா குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அருகாமை வளர்ச்சி மண்டலம் வைகாட்ஸ்கி. எந்த கற்றலில் வலுவூட்டிகள் மிக முக்கியம்? வலுவூட்டிகள் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பத்தி சொல்றது என்னன்னா, ஸ்கின்னர் தான் சொல்றாரு. செயல்பட ஆக்க நிலையுறுத்தம். எலிய வச்சு சோதனை செய்தார் இல்லையா? இந்த சோதனையில தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பத்தி ஸ்கின்னர் சொல்லியிருப்பாரு. இதுலதான் வலுவூட்டிகள் மிக முக்கியம். விளையாட்டு முறையை பிரபலப்படுத்தியவர் ப்ரோபெல். பெல் அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கூல் பெல் அடிச்சா விளையாட கிரவுண்டுக்கு போயிடுவோம். ஸோ விளையாட்டு முறை ப்ரோபெல். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
எரிக்சன் கோட்பாட்டில் துவக்கம் வெர்சஸ் குற்றநிலை என்ற நிலை எது? ஆரம்ப குழந்தை பருவம். எரிக்சன் கோட்பாடை படிச்சிருந்தீங்கன்னா இது தெரியும். துவக்கம் வெர்சஸ் குற்றநிலை பற்றி எரிக்சன் கோட்பாட்டுல ஆரம்ப குழந்தை பருவத்துல சொல்லியிருப்பாரு. குழந்தையின் நடத்தை குறித்த அறிவியல் ஆய்வின் முதல் படி உற்று நோக்குதல். குழந்தைய ஆய்வு செய்யணும்னா முதல்ல உற்று நோக்குதல் செய்யணும். உள் உந்துதல் என்பதற்கு எடுத்துக்காட்டு அறிவை பெற படித்தல். நம்ம அறிவை பெறுவதற்காக நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது நம்ம மனசுக்குள்ள ஒரு உந்துதலின் காரணமாக நடக்கிற ஒரு செயல். பியாஜேவின் கோட்பாட்டின்படி சுயமையம் அதிகமாக காணப்படும் நிலை ஈகோசென்ட்ரிசம் எங்க அதிகமாக காணப்படுது அப்படின்னு பியாஜே சொல்றாருன்னா முன் செயல் நிலை, அதாவது செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. வாசிப்பில் ஸ்கிம்மிங் என்பதன் பொருள். ஸ்கிம்மிங்னா ரொம்ப வேகமா ரீட் பண்றது, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இப்படி பார்த்துக்கிட்டு ஓ இதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இதுதான் முக்கிய கருத்துக்களை வேகமாக படித்தல் ஸ்கிம்மிங் அப்படின்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசௌகரியத்தை நீக்கி நடத்தை வலுப்படுத்தும் வலியுறுத்தல் எது? எதிர்மறை வலுவூட்டி. ஸோ நடத்தைய வலுப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. வலுப்படுத்தும்னாலே வலுவூட்டி தான். நீக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நீக்கிறது அப்படின்னா நெகட்டிவ், சேர்க்கறது அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ நீக்கி நடத்தை வலுப்படுத்தும் வலியுறுத்தல் அப்படின்னா எதிர்மறை வலுவூட்டி. ஐக்யூ என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் ஸ்டர்ன். ஒரு கியூல நின்றுட்டு இருக்கோம், அந்த கியூல ஸ்ட்ரைட்டா போறது ஈஸி, அந்த கியூ அப்படியே மூவ் ஆக நம்மளும் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்போம். பட் அந்த கியூல டேர்ன் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டேர்ன் ஆகும்போது. ஸோ கியூல டேர்ன் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐக்யூ வில்லியம் ஸ்டர்ன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திட்டங்கள் மூலம் மாணவர்களை பிரச்சனை தீர்க்க உதவும் முறை திட்டமுறை. ஆயத்த விதியை முன்வைத்தவர் தாண்டைக் தான் ஆயத்த விதியை முன்வைத்திருப்பாரு. லா ஆஃப் ரெடினஸ் ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையில சொல்லியிருப்பாரு. அடுத்தது, குழந்தைகள் மொழியை மிகச் சிறப்பாக கற்றுக்கொள்ளும் வழி உண்மை வாழ்க்கை தொடர்பு. லாங்குவேஜை ஒரு பேபி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல கம்யூனிகேஷன் மூலமா தான் கத்துக்கும். கண்டறியும் கற்றல் என்ற கருத்தை வழங்கியவர் ப்ரூனர். ஒரு வீட்டில் காஃபி போடணும், காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. காஃபி போடுறதுக்கு ப்ரூ காஃபி தூள் எங்கன்னு தேடுறாங்க. அது கண்டறியறதுக்காக தேடிட்டே இருக்காங்க. அது கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் காஃபி போடுறாங்க. ஸோ கண்டறியும் கற்றல், ப்ரூ காஃபி தூளை கண்டறிஞ்சிட்டாங்க, காஃபியும் போட்டு முடிச்சிட்டாங்க. கண்டறியும் கற்றல் ப்ரூனர். அடுத்த கேள்வி, ஆய்வு தேர்வின் முக்கிய நோக்கம் கற்றல் சிரமங்களை கண்டறிய. மாணவர்களுடைய கற்றல் சிரமங்கள் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது உணர்ச்சி பகுதியின் நோக்கம்? அஃபெக்டிவ் டொமைன். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்வத்தை உருவாக்குதல், மாணவர்களிடம் ஆர்வத்தை உருவாக்குதல். குழந்தை ஆய்வின் தந்தை ரூசோ. ரூசோனா ராசான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ராஜாக்கு யார் பிடிக்கும்? குழந்தை பிடிக்கும். அதனாலதான் குழந்தை ஆய்வின் தந்தை ரூசோ. உளவியல் என்னும் சொல் டேஷ் மொழிச்சொல், கிரேக்க மொழிச்சொல். புலன்காட்சியை நியதிப்படுத்தும் விதிகள். 5 விதிகள் இருக்கு. புலன்காட்சியோட 5 விதிகள் இருக்கு. நம்ம சேனல்ல கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலையோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் தரேன். உளவியலின் முதல் நூல் ஆன்மாவின் இயல்புகள் எழுதியது யார்? உளவியலோட முதல் நூல் என்னன்னா ஆன்மாவின் இயல்புகள் தான். இதை எழுதியது அரிஸ்டாட்டில். இதை மறக்கவே கூடாது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டும் ஆராய உதவும் முறை நோக்கு முறை. கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்று நோக்கல் பரிசோதனை முறை. தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியவர் மையர்ஸ். ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றி அறிவை பெற்றிருக்க வேண்டும் என கூறியவர் ரூசோ. குழந்தை பற்றி மேக்சிமம் யார் சொல்லியிருப்பாங்கன்னா ரூசோ தான். ரூசோக்கு தான் குழந்தைய பிடிக்கும். பீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது கல்வி அறிவியல். கல்வி உளவியல்னா கல்வி அறிவியல்னு பீல் சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. தூண்டல் இன்றி, இல்லாம, அப்ப பொய் புலன்காட்சி. தன்னிறைவை உணர்தல் டேஷ் வகையான தேவை. சமூக உளம் சார்ந்த தேவை.
டேஷ் ஒரு பேச்சு குறைபாடு, குழந்தைகள் சரியாக உச்சரிக்க இயலாமல் போவது. விரைந்தொழித்தல், இது ஒரு பேச்சு குறைபாடு. நிறைய பேச்சு குறைபாடு கொடுப்பாங்க ஆப்ஷன்ல. உச்சரிக்க இயலாமல் போவது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைந்தொழித்தல். வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறையானது நடைபெறுவது. நம்ம வாழ்நாள் முழுவதுமே வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல்முறை நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். ஈடு என்பதன் பொருள், ஈடுனா நனவிழி மனம், அதாவது அன்கான்சியஸ் மைண்ட். இது ஒரு விலங்குத்தனமான உள்ளுணர்வு. நினைக்கிறத நம்ம மகிழ்ச்சிக்காக அடைந்தே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஈடு, நனவிழி மனம். ஈகோ எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? யதார்த்த கொள்கையுடன் தொடர்புடையது. இது எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? இன்ப கொள்கை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இன்பத்துக்காக நினைச்சதை செய்து முடிக்கிறது தான் ஈடு. நாட்டம் என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த திறன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றின் மீதான நாட்டம் இருக்கும். அது அவர்களுடைய உள்ளார்ந்த திறன் அடிப்படையானது. ரசல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. புதிய கல்விக் கொள்கை 1986 புதுமை அம்சமாக கருதப்படுவது நவோதய பள்ளிகள். புதிய கல்விக் கொள்கை 1986 நவோதயா பள்ளிகள் தான் புதுமை அம்சமாக கருதப்பட்டது. கரும்பலகை திட்டத்தினால் மேம்படுத்தப்பட்டது ஆரம்ப பள்ளிகள். பேட்டி முறை ஒருவரை அளவிடுவது. பேட்டி முறை ஆளுமையை அளவிடுகிறது. முதல் நிலை ஊக்கிகள், இது மாஸ்லோ படிநிலை தேவைகள்ல இருக்கும். உயிர் வாழ தேவையான உடலியல் தேவைகள் தான் முதல் நிலை ஊக்கிகள், அடிப்படை தேவைகள். வகுப்பறை இடைவினை மாற்ற பகுப்பாய்வினை அறிமுகப்படுத்தியவர் பிளாண்டஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர் மெக்காலே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம காலில் யாராவது மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்கள மறக்கவே மாட்டோம், நினைவு வச்சுட்டே இருப்போம். சிறந்த நினைவாற்றல் இருக்கும் நம்ம கிட்ட. ஏன்னா அவங்க தான் நம்ம காலில் மிதிச்சிட்டாங்க, அவங்கள நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். சிறந்த நினைவாற்றல் மிக்கவர் மெக்காலே. சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்லாக்கா. நம்மளை சுற்றிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சூழ்நிலை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், வீட்டிலேயே லாக் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கணும், வெளியில வரக்கூடாது. அதிகமான வெயில் அடிக்குது அப்படின்னா லாக் பண்ணிக்கிட்டு வீட்டிலே இருக்கணும். அடுத்த கேள்வி, கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் 8500 மடங்கு பெரியது. ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச பல்கலைக்கழக மையம் தொடங்கி வைத்த ஆண்டு 1952. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் 1985 செப்டம்பர் 26. This also you have to memorize. அடுத்த கேள்வி, ஆசிரியரால் தயாரிக்கப்படும் பாடத்திட்டம் என்பது ஒரு வாரம் வகுப்பு பாடங்களுக்காக தயாரிக்கப்படுகிறது. லெசன் பிளான் டீச்சர்ஸ் எழுதுவோம், அது ஒரு வாரம் வகுப்பு பாடங்களுக்கானது. குறையறி சோதனையின் நோக்கம் ஒரு மாணவனின் கடினத்தன்மையின் பகுதியை கண்டறிதல். தேசிய திறன்காண் தேர்வு மீத்திறன் மிகுந்த குழந்தைகளுக்காக நடத்தப்படுகிறது. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரைக்க வழங்கப்பட்ட தலைப்பு கல்வி மற்றும் தேசிய வளர்ச்சி. 1985 தோற்றுவிக்கப்பட்ட திறந்தவெளி பல்கலைக்கழகம். 1985 என்ன திறந்தவெளி பல்கலைக்கழகம்னா இந்திரா காந்தி திறந்த பல்கலைக்கழகம். சிறுவர்களுக்குரிய விளையாட்டு முறை கல்வி பள்ளியின் தந்தை புரோபெல். ஸோ பெல் அடிச்சா விளையாடுறதுக்கு எல்லாரும் போயிடுவாங்க. விளையாட்டு முறை அப்படின்னாலே புரோபெல் தான். மாண்டிசோரி பள்ளிகள் வலியுறுத்துவது புலன் பயிற்சி. ஸோ மாண்டிசோரி அம்மையார் எதை வலியுறுத்துறாங்க பள்ளிகளின் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன் பயிற்சி. புலனறிவு நினைவு எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஓரிரு நொடிகள் தான். நாணயத்தின் இரு பக்கங்கள். கல்வியும் உளவியலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உளவியலும் முக்கியம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ற நூலை எழுதியவர் வில்லியம் ஜேம்ஸ். ஸ்கூல்ல பிரின்சிபல் இருப்பாங்க இல்லையா, அந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெம்ஸ் மிட்டாய் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்கள ஸ்கூல்ல விட்டு வெளில போக சொல்லிடுவாங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ். இண்டிவிஜுவல் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி என்ற நூலை எழுதியவர் ஆல்பர்ட் ஆட்லர்.
ஆல்பர்ட் ஆட்லர்னாலே தனிநபர் உளவியல், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி, தனிநபரை பத்தி இவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஒருத்தர் யாருமே வீட்டில் இல்லை தனிநபரா இருக்காருன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் ஃபுட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆல்பர்ட் ஆட்லர், இண்டிவிஜுவல் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி. காட்சி கேள்விகளை வகைப்படுத்தியவர் எட்கர் டேல். எதிர்மறை கல்வியை தந்தவர் ரூசோ. ரூசோ தான் எதிர்மறை கல்வியை தந்தார். அடுத்த கேள்வி, மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2 முதல் 7 ஆண்டுகள். தனிக்கல்வி திறன் மாறுபாடுடைய சிறார்களுக்கு அளிக்கப்படுகிறது. முழுமை காட்சி கோட்பாடு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருமே பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்களோட சூப்பர் தேங்க்ஸ் என்னை இன்னும் நல்ல சைக்காலஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். பாய் பாய்.